Om Sharavana Bhava. Good morning, brothers and sisters. I am handling the subject OAI 551 Environment and Agriculture. லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் யூனிட் 1 அக்ரோ எக்கோசிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். அக்ரோ எக்கோசிஸ்டத்துக்கு அடுத்தது இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட் ஒன்னுக்கான நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல சென்ட் பண்ணுறேன், ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 9th கிளாஸ் பார்க்க போகிறோம். 9th கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 என்விரான்மெண்டல் இம்பேக்ட், சுற்றுப்புற சூழலுக்கான பாதிப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். சிலபஸ் பார்த்திங்கன்னா இரிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ஷேட், மெக்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் சாயில் கவர் இம்பேக்ட் எரோஷன் அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் டெபாசிஷன் இன் இரிகேஷன் சிஸ்டம், agriculture drainage and downstream impact, agriculture versus urban impacts. இந்த இரிகேஷன் என்னது? நீர்ப்பாசனத்தை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தினா வேளாண்மையை பற்றி படிப்போம். இந்த யூனிட்டில் நீர்ப்பாசன முறையில் எப்படி அரிக்கிறது, எப்படி அதனால் பிரச்சனை வருது, and then பார்த்தினா அந்த நீர்ப்பாசனம் உள்ள ஒரு சர்ஃபேஸில் தங்கிறதுனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதை படிப்போம். வடிகால் பிரச்சனை என்ன, விவசாயத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் இம்பேக்ட், சுற்றுப்புற சூழலுக்கான பாதிப்பு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா environmental impact is defined as any changes to the environment, whether adverse or beneficial, wholly or partially, resulting from an organization, activities, products or services. இப்போது environmental impact பார்க்க போது எனி சேஞ்சஸ் என்விரான்மெண்டல் பாதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் என்விரான்மெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையும் இருக்கும், அட் த சேம் டைம் தீமையும் இருக்கும். ஹோல்லி ஆர் பார்ஷியலி ரிசல்ட்டிங் ஃப்ரம் அன் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி, அது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய உற்பத்தி செய்கிற ஒரு விஷயத்துக்கு நன்மையாகவும் இருக்கலாம், உள்ளாகவும் சரி பார்ஷியலாகவும் சரி நமக்கு நன்மையும் தரும் இல்லை கெட்டதும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மெனி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் இந்தியா. இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாஸில் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அது என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் பொல்யூஷன் சொல்லலாம். வாட்டர் பொல்யூட்டட் ஆகுனா என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூட் ஆகிறதுனால என்விரான்மெண்டல் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு கார்பேஜஸ் அப்படின்னு கார்பேஜஸ் பொல்யூஷன்னா குப்பைகள்னால என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. அண்ட் பொல்யூஷன் ஆஃப் நேச்சுரல் என்விரான்மெண்டல் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் இன் இந்தியா. இந்த பொல்யூஷன் ஆகிறதுனால நேச்சுரலாக இருக்க என்விரான்மெண்டல் நிறைய மேஜரான சேஞ்சஸை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the situation was worse between 1947 through 1995. 1947லேருந்து 1995 வரைக்கும் என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த டேட்டா கலெக்ஷன் அண்ட் என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடீஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் எக்ஸ்போர்ட் between 1995 through 2010, India has made fastest progress in addressing its environmental issues and improving its environmental quality in the world. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இது எதனால் 1947லேருந்து 1995 பிரச்சனை என்விரான்மெண்டல் அதிகமாக பாதிக்கப்படுச்சு அப்படின்றத டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனாலையும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக ஒரு நிபுணர்களை அமைச்சாங்க. அந்த நிபுணர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 to 2010 இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் எந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்காகவும் அந்த நிபுணர் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்டலோட குவாலிட்டியை இன்க்ரீஸ், உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க உதவுனாங்க. நெக்ஸ்ட்டு major environmental issues are forest and agriculture degradation of land resources, depletions such as water, mineral, forest, sand and rock, environmental degradation, public health,
losses of biodiversity, losses of resilience in ecosystem, livelihood, security for the poor, etc. இப்போது மேஜராக என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுனாலையும் விவசாய நிலங்களை அழிக்கிறதுனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கறாகுது. இப்படி அந்த மாதிரி அழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் இருக்காது, ஓகேங்களா, காடுகள் எதுவுமே இருக்காது, மணல் இருக்காது, அந்த பாறைகள் இருக்காது, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்காது. நம்ம நிலங்களையும் அந்தேன்னு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டையும் அழிக்கிறதுனால இப்போ சுற்றுச்சூழல் வந்து என்விரான்மெண்டல் வந்து டீக்ரடேஷன் ஆகிறதுனால பொது சுகாதாரம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. பொது சுகாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாளில் வாழ்ந்திருக்க பல்லுயிர்களும் சரி, பல்லுயிர்கள் சரி, லாசஸ் ஆஃப் ரெசிலன்ஸ், இதனால் வந்து ஏழை மக்கள் வந்து வாழ்வாதாரம், இந்த மாதிரி நம்ம காடுகள் அழிக்கிறது, விவசாய நிலம் அழிக்கிறதுனால ஏழை மக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இழத்துக்கான வாழ்வாதாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் ஃபர்ஸ்ட் ஒன் population growth and environmental quality, second one water pollution, third one land pollution, fourth one greenhouse gas emission. Next is the first one, pollution growth and environment quality. According to a British thinker, Malthus, a growing population exerts pressure on agriculture land, causing environment degradation and forcing the cultivation of land of higher as well as poor quality. பிரிட்டிஷ் சிந்தனையாளர் சொல்கிறாரு, மால்தாயின் பார்த்தீங்கன்னா அவருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக நிலங்களில் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரெஷரை வந்து கொடுக்குறோம். ப்ரெஷர் எந்த விதமான ப்ரெஷரை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரெஷரை கொடுக்கும்போது சுற்றுப்புற சூழல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரழிவு ஏற்படுத்துது. மேலும் இப்போ நம்ம ஒரு இடத்துல சாகுபடி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தது அது எப்படி அதிகமாக வளர்ச்சி செய்யலாம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறோமா இல்லையா? ஒரு கிராப் இப்போ நெல் பயிர் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெல் பயிர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வளரணுன்றதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலான பெஸ்டிலைசர், அதுன்னு பார்த்தீங்கன்னா உரம், இதெல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம போட்டு அந்த க்ராப்பை என்ன பண்ணுறோம், சீக்கிரமாக வளர செய்யும். அந்த சீக்கிரமாக வளர செய்கிறதுனால அந்த மண் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தரத்தை வந்து இழந்துருது. அந்த தான் நம்ம கொடுக்குற ப்ரெஷர். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்விரான்மெண்டல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரழிவு ஏற்படுது. அதுதான். அண்ட் ஃபோர்ஸிங் த கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் இஸ் ஹையர் ஆஸ் வெல் அஸ் புவர் குவாலிட்டி. அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நிலத்தில் அதனால் புவர் குவாலிட்டியை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அல்டிமேட்லி ரெடியூஸ் agriculture yield and food availability and famine, diseases and death rate increases. இந்த மாதிரி என்விரான்மெண்டல் டிகிரடேஷன், என்விரான்மெண்டல் சீரழிதினால அல்டிமேட்டில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது, உணவுக்கு விவசாயம் விளைச்சல் பண்ணுறதுலையும் அந்தன்னு பார்த்தீங்கன்னா உணவு கிடைப்பதிலேயே விவசாயம் பண்ணுறதும் கம்மியாயிடுச்சு. அந்தன்னு பார்த்திங்கன்னா உணவு நம்ம ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெமைன்ஸ், பஞ்சம், நோய்கள் அந்தன்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பஞ்சம், நோய், டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷனுடைய க்ரோத்தும் அண்ட் என்விரான்மெண்ட்டுடைய குவாலிட்டியை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? என்விரான்மெண்டோட தரத்தையும் மாசு வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா பிக்சர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோட்டில் வந்து என்ன பண்ண ஸ்ட்ரீட்லலாம் வந்து குப்பையை கொட்டுறாங்க. இதனால் கொட்டும்போது என்விரான்மெண்டல் வந்து அதிகமாக சீரழிவு ஏற்பட்டு என்விரான்மெண்டோட குவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சி போகுது. ஓகேங்களா? இதுதான் அதுக்கான பிக்சர். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பொல்யூஷன், நீர் வந்து மாசுபடுத்தலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் சீவேஜ் இஸ் ஏ சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் பொல்யூஷன் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா. சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை நம்ம வெளிப்படுத்துறதுனால இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மேற்பரப்பும் சரி அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரையும் வந்து மாசுபடுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இந்தியாவில் அமையுது. Second point, other resources of water pollution include agriculture runoff and small-scale factories along the river and lakes of India. இப்போது வாட்டர் பொல்யூஷன் வந்து அந்த மாதிரி வாட்டர் பொல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிவரும் சரி லேக்ஸும் சரி சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப வந்து அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட கழிவு நீரை என்ன பண்ண மாசுபடுதலாக வெளிப்படுத்துகிறாங்க. ஃப்ளட்டிங் சீசனில்
Next one, flooding during monsoon worsen India's water pollution problem as it washes and move all the shots of solid garbage and contaminate soils into river and wetlands. இப்போ ஃப்ளட்டிங் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மழை பெய்கிற சீசன்லலாம் அப்படி பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அதிக வாட்டர் பொல்யூஷன் வந்து ஏற்படுது. அப்படி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இப்போ நம்ம அதிகமாக வந்து ஒரு லேண்டில் வந்து குப்பைகள் அதிகமாக தேக்கி வைக்கிறதுனால மழை அதிகமாக வருது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தினால அதில் ஈரப்பதத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகளாக பார்த்திங்கன்னா நல்லா ஊறி மக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாயில் பாதிப்பை ஏற்படுத்துது. சாயில் வந்து பொல்யூட்டண்ட் ஆகுது. அந்த மாதிரி பொல்யூட்டண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த தண்ணி சாயில் பொல்யூட்டண்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த தண்ணியில் எங்கே போகும், பொல்யூட்டண்டான தண்ணிலாம் எங்கே போகும், ரிவருக்கு போகும், இல்லை வெட்லேண்டில் உறிஞ்சிடும், அந்த நிலத்தடி நீர் உறிஞ்சிடும். அதனால் நிலத்தடி நீர் உறிஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அதிகமாக பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் அப்படி பார்த்தோன்னா வாட்டர் வந்து பொல்யூஷனுக்காக ஆகிறதுனால காட்டுற டயக்ராம். வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போடுறோம், ஏரிகளில் தூக்கி போடுறோம். அந்த மாதிரி ஏரிகளில் தூக்கி போடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பிளேஸில் ஊறி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கி போய் அழுகி அந்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் வந்து தங்கிடுது. இந்த மாதிரி சாயிலில் தங்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ப்ராப்ளம்ஸ் வருது. நம்மளோட சுற்றி இருக்கிற பிளேசஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ப்ராப்ளம் வருது. அந்த ஈரப்பதம் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுனால சாயில் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி இதுதான் வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பொல்யூஷன். நிலம் வந்து மாசுபடுத்துறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராஷஸ் அண்ட் கார்பேஜ் is the common state in urban and rural area in India. இந்தியாவில் பார்த்திங்கனாலும் சரி, நகர்ப்புறங்களும் சரி, கிராமப்புறங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குப்பைகள் வந்து ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் த land pollution. In India, cities alone generate more than 100 million tons of solid waste per year. இந்தியாவில் பார்த்திங்க அப்படி நகர்ப்புறங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா 100 tons பார்த்திங்கன்னா 100 மில்லியன் டன்ஸ் அதிகமான திடக்கழிவுகளை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 100 மில்லியன் ஆஃப் டன்ஸ் வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து சிட்டிஸில் வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வேஸ்ட் ப்ராப்ளம் ஆல்சோ பாயிண்ட் டு த ஸ்டன்னிங் ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட். இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சுட்டு தோல்வி தான் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. அதுக்கு வந்து நம்ம எடுத்தாலுமே அது தோல்வியில் தான் போய் முடியுது. பிகாஸ் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேஸ்டேஜ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஷ் அண்ட் கார்பேஜஸ் டிஸ்போசல் சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் ஒர்க்கர் இன் இந்தியா ஆர் இன்சஃபிஷியன்ட். இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா குப்பைகளுக்காக அகற்றதுக்காக ஊழியர்களை நியமிச்சிட்டோம். அப்படி ஊழியர்களை நியமித்தாலுமே அது அவங்களுடைய சேவை வந்து பொறுப்பற்றதாக தான் இருக்குது அப்படின்றாங்க. லேண்டு வந்து பொல்யூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து நம்மளால் எந்த ஒரு நிறைய விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேண்ட் பொல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸை வந்து நம்ம சரியாக வைக்க முடியாது, நிலத்தடி நீர் பாதிக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜஸ் காட்டுறேன். அதுதான் பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன். திடக்கழிவினால் பொல்யூஷன் ஆகுது அலாங் த ஸ்ட்ரீட்டில். ஒரு ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ வந்து அந்த இடத்துல வேஸ்டேஜ் போடுறாங்க, அந்த வேஸ்டேஜ்னால் லேண்டு வந்து எவ்வளோ பாதிக்குதுன்றதை இந்த டயக்ராம் காட்டுது பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது எல்லாம் இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் சாலிட் வேஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து ஒரு பிளேஸில் வந்து கொட்டுவாங்க. அப்படி கொட்டுறதுனாலே என்ன ஆகுது, அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் அந்த லேண்ட்லேயே ஊறி என்ன ஆகும், அந்த லேண்ட் வந்து வேஸ்ட்டு லேண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட்டுக்கான வேஸ்டேஜ் நம்ம வந்து கொட்டுறோம். அந்த மாதிரி கொட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை யார் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கவுஸ்லாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதே இடத்துலையே மக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு வந்து நாற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த லேண்டு அந்த சாயில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறி அந்த சாயில் என்ன ஆகுது, பாதிப்பை ஏற்படுது. இதனால் என்விரான்மெண்டலுக்கு வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இதெல்லாம் 4th டைப். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் க்ரோத் அண்ட் என்விரான்மெண்ட்டோடைய குவாலிட்டி பார்த்தோம். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுத்தலை பற்றி பார்த்தோம். தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், லேண்ட் பொல்யூஷன் பார்த்தோம். லேண்ட் பொல்யூஷன் என்னது, நில மாசுபடுதல் இருக்கிறத பற்றி பார்க்கணும். லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா India was the third largest emitter of carbon dioxide, a major greenhouse gases, in 2009 at 1.65 tons after China and the United States. In per capita basis, India emitted about 1.4 tons of carbon dioxide per person. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டரில் கார்பன் டை ஆக்சைடில் இருக்குது. இது மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா, மேஜரான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். 2009 பார்க்கும்போது 1.65 டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சைனாக்கும் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை 2009 அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பர் கேபிட்டா பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 1.4 டன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட். இந்த டாபிக் என்ன, இது இந்த 4ம் சேர்ந்து தான் என்னென்னு, இந்த 4 டைப்ஸும் சேர்ந்து தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட். நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் பார்க்கலாம். இதில் பார்த்தா இரிகேஷன் பார்த்தோம். இரிகேஷனுடைய நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப்ஸை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி நீர்ப்பாசனத்தை யூஸ் பண்ணுறோன்றத நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜ் ஆஃப் இரிகேஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், டு க்ரோ மோர் பாஸ்டியூர் அண்டு கிராப்பு. இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிலங்களை வளர செய்கிறதுக்காகவும் கிராப்ஸை வளர செய்கிறதுக்காகவும் இந்த இரிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டு ஹாவ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் பார்த்திங்கன்னா மோர் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு ப்ரொடியூஸ் ஹையர் குவாலிட்டி கிராப்ஸ் அண்ட் பாஸ்டியூர். இது வந்து பார்த்திங்கன்னா கிராப்ஸுடைய குவாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் மேய்ச்சல் நிலங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு லென்தன் த க்ரோயிங் சீசன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிற பருவத்தை நீடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள்லாம் வளர்றது பார்த்திங்கன்னா அதோடைய பருவத்தை நீடிக்கிறதுக்காக தான் இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு டு ஹாவ் இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் சீசனல் வேரியபிலிட்டி அண்டு ட்ராப்ட். சீசனல் வேரியபிலிட்டி இருக்கும், ஒரு காலத்தில் மழை காலம் இருக்கும், ஒரு நேரத்தில் வெயில் காலமாக இருக்கும். அது இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து இந்த இரிகேஷன் வந்து சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. டு இம்ப்ரூவ் த கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. கேபிட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதோட ஓவர். We will see the next class.